வணக்கம் மக்களே. வாவல் மீன் எங்கள் வீட்டில் வாவல் மீன் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மீன் வறுவல் மசாலா 1 ஸ்பூன், ஒரு லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு. இந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் ஒன்றா மீனில் பரட்டிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா வறுக்கலாம். மசாலாலாம் மீன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறின பிறகு மீனை வறுத்து காட்டுறேன். இந்த மாதிரி நீங்களும் வறுத்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு 1/2 hour நல்லா ஊறிட்டாங்க. இந்த பதத்தில் நம்ம அழகாக எடுத்து வறுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டாச்சு. ஒரு பீஸாக போட்டு வறுக்கலாம். நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஊற வச்சு செய்கிறதால அதுக்குள்ளே இருக்கிற அந்த எசன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு பக்கம் வெந்துட்டாங்க. இப்போ மீனை திருப்பி போட்டிருக்கோம். திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த பழத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரணும். நல்லா வெந்து வந்துட்டாங்க பாருங்கள். நல்லா ப்ரௌனிஷாக இருக்காங்க. 2 பக்கமும் இதே கலரில் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ மீன் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அருமையாக வறுத்தாச்சு. இப்படி நம்ம டச் பண்ணக்குள்ளே நகரணும். இப்படி டச் பண்ணக்குள்ளே நகர்ந்தால் தான் மீன் நல்லா முறுமுறுன்னு வெந்துட்டான இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து நம்ம ஹாட் பாக்ஸ்க்குள்ளே வச்சுக்கலாம். எவ்வளோ அருமையாக வந்துட்டான் பாருங்கள். இப்படி சாப்பிட்டாக்க ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல சுவையும் அதிகமாக இருக்கும். எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுருக்கிற அந்த மீன் துண்டுகளெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரியே நீங்களும் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.